வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் பேசுகிறேன். இங்கே வந்திருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் நன்றியும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் ஏன் மனிதர்கள் அப்படின்னு சொல்கிறேங்கிறது நான் பேசி முடிக்கும்போது அதுக்கான விளக்கம் என்னங்கிறது உங்கள் எல்லாருக்குமே புரியும். அதை தாண்டி இங்கே எல்லாருமே களத்தில் பணியாற்றுகின்ற ஒரு முக்கியமான நல்ல மனிதர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அவங்க தான் களத்தில் நின்று போராடுறவங்க. இப்போ நான் இருக்கேன்னா வலசரவாக்க பகுதியில் ஒரு 200 நாய்க்கு நான் திறந்து சாப்பாடு போடுறேன். நான் ரோடு வீடு தெரு இதுலேயே என் வாழ்க்கை முடிஞ்சிடும். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுல இங்கே களத்தில் பணியாற்ற பெரிய மனிதர்களுக்கு மிக்க நன்றியை நான் சொல்லிக்கிறேன். உங்களால் தான் அவங்க காப்பாற்றப்பட்டு இருக்காங்க, அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நான் இப்போ 200 நாய்க்கு நான் சாப்பாடு போடும்போது எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது. என்னை இங்கே சாப்பாடு வச்சா நான் போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னவர் எனக்கு இன்னைக்கு மாதம் தவறாம அரிசி வாங்கி கொடுக்குறாரு. வலசரவாக்கம் பகுதியில் இருக்கிற அனைத்து காவலர்களும் ஒவ்வொரு நாளும் என்னை என்கரேஜ் பண்ணுவாங்க, பாராட்டிட்டு போவாங்க, நல்ல காரியம் செய்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களோட முழு ஆதரவோட, மக்களோட ஆதரவோட தான் வேறு பிரச்சனையும் இல்லாமல் நான் தொடர்ந்து சாப்பாடு போட்டுட்டு வரேன். கிட்டத்தட்ட எல்லாருமே எனக்கு இப்போ ஒரு நாளைக்கு 25 கிலோலேருந்து 30 கிலோ அரிசி, சராசரியா 3/4 டன் அரிசி, ஒரு மாசத்துக்கு அரிசி மட்டும். இந்த 3/4 டன் அரிசி என் வீட்டு வாசலுக்கே வலசரவாக்கம் மக்கள் கொண்டு வந்து வச்சிடுறாங்க. எல்லாரும் அவங்க கொண்டு வந்து வச்சுட்டு போறாங்க. நான் ஒரு நாளும் 1 கிலோ அரிசி விலை கொடுத்து வாங்கல. அவங்க கொடுக்குற அரிசியை வச்சுதான் நான் சமைச்சு இந்த நாய்களுக்கு போடுறேன். நான் இதன் மூலமா இந்த வலசரவாக்கம் மக்களுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறமா உலகத்துல இருக்கிற எல்லா தாய்மார்களுமே சிறந்தவங்க தான். இங்க மட்டும் இல்ல, உலகம் முழுக்க இருக்கிற எல்லா தாய்மார்களுமே சிறந்ததுதான். தாய்க்கு நிகரான பாசத்துல உலகத்துல இருக்கிற எல்லா நாய்களுமே சிறந்ததுதான். இந்த நாய் அந்த நாய் எந்த நாயுமே வேறுபாடு கிடையாது. எப்படி உலகம் முழுக்க தாய்மை சிறந்ததோ அதே மாதிரி உலகம் முழுக்க நாய் சிறந்ததுதான். இப்போ ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்றேன். நம்ம தாயை நம்ம தெருவில் விட்டுட்டு அமெரிக்கா தாயோ ஆஸ்திரேலியா தாயோ அழகா இருக்கிறாங்கன்னு நம்ம கொண்டாந்து வீட்டில் வச்சுக்க முடியுமா? அப்போ தெருவில் இருக்கிற நம்ம தாயை நம்ம வீட்டுக்கு கொண்டு வருவோம். நம்ம தாய்க்கு நம்ம கஞ்சி ஊற்றுவோம். அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவில இருந்தோம், அமெரிக்காவில இருந்தோம், நான் தாய்களை கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கலாம், வேண்டானே சொல்லல. அப்போ நம்ம தாயை தெருவில் விட வேண்டாம். அதே மாதிரி நம்ம தாய் எப்படி நம்ம தெருவில் விடாம இருக்கோமோ அதே மாதிரி நம்ம நாய்களை நம்ம தெருவில் விட வேண்டாம். முக்கியமான ஒரு விஷயம், நாய்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே இன்னைக்கு ஒதுக்குறோம், வேண்டாம்னு நினைக்கிறோம். நம்ம ஆதி மனிதனா காட்டுல இருந்தப்போ நம்ம கூட மனிதன் ஒவ்வொரு விலங்கா தனக்கு பக்குவப்படுத்தினான், பழக்கப்படுத்தினான். அதுல மனிதன் கூட பழகினது ஆடு, மாடு, நாய், பூனை, முயல், பன்றி, இதெல்லாம் மனிதன் கூட இணக்கமா பழகுச்சு. இதெல்லாம் மனிதன் தான் வாழ்றதுக்கு கூட வச்சுக்கிட்டான். எல்லாத்தையும் கூட வச்சுக்கிட்டாலும் தான் கூட வச்சுக்கிட்ட அனைத்தையுமே அதே மனிதன் தான் சாப்பிட்டான். ஆடு, மாடு, கோழி, பன்றி எல்லாத்தையும் மனுஷன் தான் வளர்த்தான். அதே மனுஷன் தான் அது எல்லாத்தையும் உணவா உண்ணான். ஆனா நாயை மட்டும் உணவா உண்ணல. ஏன் அப்படின்னு சொல்லுங்க. அந்த ஆபத்து காலத்துல, பாதுகாப்பு இல்லாத மனிதன் வாழ்ந்த காலத்துல, சிங்கம், புலி, கரடி இதுங்கிட்ட இருந்து மனிதனுக்கு ஆபத்து வரும்போது தான் உயிரை கொடுத்து காப்பாத்தினது நாய் மட்டும்தான். மற்ற அனைத்துமே ஓடி போயிடுச்சு. இப்போ அந்த நாய் தன் உயிரை காப்பாத்துச்சு அப்படிங்கிற அந்த நன்றிக்காக மட்டும் இல்ல, தான் உயிர் வாழணும்னா தான் கூட நாய் இருக்கணுங்கிறதுக்காக தான் மனுஷன் காட்டுல இருந்து நாயை கொண்டு வந்து தான் வீட்டுக்கு பாதுகாப்பா வச்சுக்கிட்டான். அப்படி அந்த வீட்டுக்கு பாதுகாப்பா கொண்டு வந்த அந்த மனிதன் இன்னைக்கு கொஞ்சமா நாளடைவில் அந்த மனிதன் இறந்துட்டான். அதுக்கப்புறம் பாதுகாப்புன்னு பூட்டுன்னு மனுஷன் வந்த பிறகு இந்த நாயை வெளியே தள்ளி ரோட்ல விட்டான். ரோட்ல இருக்கிற நாய் தேவையே இல்லைன்னு நினைக்கிறான். அப்போ மனித இனம் நன்றி கேட்ட இனமா இல்லையாங்கிறத நீங்க சொல்லுங்க. ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். இந்த உலகத்துல உண்மையான உண்மை எதுவோ அது உண்மையா இருக்கிறது இல்ல. மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்டுங்க. இந்த உலகத்துல உண்மையான உண்மை எதுவோ அது உண்மையா இருக்கிறது இல்ல. இந்த உலகத்துல நீர் எத்தனை பகுதி இருக்கு? நீர் எத்தனை பகுதி இருக்கு? 70%. நிலம் எத்தனை பகுதி இருக்கு? 30%. அப்போ
இந்த இருக்கிற அந்த 70% நீர் வந்து எங்க இருக்குன்னு சொல்லுங்க. அந்த நீருக்கு அடியில் என்ன இருக்கு? இந்த 70% நீருமே நிலத்து மேலதான் இருக்கு. மொத்தமே நிலம் தான் இருக்கு. நிலத்து மேலதான் நீர் இருக்கு. ஆனா நிலத்து மேல நீர் இருக்கிறது தான் உண்மையான உண்மை. ஆனா அது உண்மையா இருக்கிறது இல்லைங்கிறதா தண்ணி 70% சொல்றதும் நிலம் 30% சொல்றதும் எது உண்மையான உண்மையோ அது இந்த உலகத்துல உண்மையா இருக்கிறது இல்ல. அதே மாதிரிதான் ஒரு சொத்து இருக்குன்னா எந்த சொத்துமே உலகத்துல இருக்கிற எந்த சொத்துமே தனி ஒரு மனிதர் மேல 50 வருஷத்துக்கு மேல இருக்கிறது இல்ல. அந்த சொத்து இந்த உலகம் மனிதர்கள் அப்படிங்கிறது உண்மை. ஆனா உண்மையான உண்மை அது இல்ல. இந்த உலகத்துல கொஞ்ச நாள் உங்களுக்கு தான் இருக்கு, அவ்வளவுதான். உண்மையான உண்மை என்னன்னா இந்த உலகத்துல எல்லா சொத்துமே கொஞ்ச நாள் உங்களுக்கு தான் இருக்கு, அவ்வளவுதான். நிலையா யாருக்குமே சொந்தமானது எதுவுமே கிடையாது. நீங்க 1000 கோடி 100 கோடி செலவு பண்ணி மாளிகை எல்லாம் கட்டி பள்ளிங்களே ஒரு வீடு கட்டினாலும் காலம் முடிஞ்சு இறக்கும் போது தான் எந்த பிள்ளைக்காக கட்டணுமோ எந்த பிள்ளைக்காக உழைச்சோமோ அந்த பிள்ளை 3 மணி நேரத்துக்கு அப்புறம் பாடியை தூக்கிட்டு தெருவில் வைன்னு சொல்லிடுவாங்க. நிச்சயமா தெருவில் வைன்னு சொல்லிடுவாங்க. அதே பெத்தவங்களை எத்தனை மணிக்கு பாடி எடுக்க போறீங்கன்னா 6 மணிக்குன்னு அதே பெத்த பிள்ளைங்க சொல்லுவாங்க. எங்க அப்பாவை 6 மணிக்கு எடுக்க போறோம்னு சொல்றதில்ல, எங்க அம்மாவை 6 மணிக்கு எடுக்க போறோம்னு சொல்றதில்ல, பாடி 6 மணிக்கு தான் எடுக்க போறோம்னு சொல்றோம். அப்போ இது எல்லாமே இந்த சொத்து சவம் ஓடி உடைக்கிறது எல்லாமே அந்த உண்மையான உண்மை இல்லாத ஒரு விஷயத்துக்காக தான் ஓடுறோம். நிலையா இல்லாத ஒரு விஷயத்துக்கு நிலையா நம்பிட்டு இருக்கோம். அப்போ நாங்க என்ன சொல்ல வரோம்னா, நீங்க இவ்வளவு ஓடி ஓடி சம்பாதிச்சு உருவாக்குன அந்த பளிங்கு மாளிகையில நடுவீட்டுல கொண்டு போய் உங்களை நாயும் பூனையும் வச்சுக்க சொல்லல, நடுத்தெருவில் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லாதீங்கன்னு தான் நாங்க சொல்றோம். நடுத்தெருவில் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்ற மனிதர்களோட மனநிலையில தான் இந்த பிரச்சனையெல்லாம் வருது. அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கேட்கிறேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். அது ஒருத்தர் போறாருன்னா அவனை நாய் கூட திரும்பி பார்க்காதுன்னு சொல்லுவாங்க. நாய் திரும்பி பார்க்க கூடாதுன்னு பார்க்காதுன்னு ஏன் சொல்றாங்க தெரியுமா உங்களுக்கு? நாய் திரும்பி பார்க்காத அவனை அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னு தெரியுமா? அவரு என்னைக்கோ ஒரு நாள் மனிதர்களுக்கோ நாய்களுக்கோ விலங்குகளுக்கோ பறவைகளுக்கோ தன் கையில் இருக்கிற உணவை தூக்கி போட்டாருன்னா அது சாப்பிடுச்சனா அந்த நாய் பார்க்கும், திரும்பி பார்க்கும். ஐயோ ஒரு நல்ல மனுஷன் அங்க இருக்கிறாரு, அவரு என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம போடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகும்போதெல்லாம் திரும்பி பார்க்கும். அப்போ நாய் திரும்பி பார்த்தா அவர் மனிதர். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், அவன் பின்னாடி நாய் கூட வராதுன்னு சொல்லுவாங்க. நாய் கூட வராதுன்னு ஏன் சொல்றாங்கன்னு தெரியுமா? சொல்லுங்க யாராவது பார்க்கலாம். நாய் கூட வராதுன்னா என்ன அர்த்தம்னா, அவ சாப்பிடும்போது தெரிஞ்சோ தெரியாமல கையை உதறிட்டா கூட அந்த கீழே விழுந்த அந்த பதுக்க சோறு அந்த நாய் சாப்பிடுச்சனா அது காலம் முழுக்க அவன் பின்னாடியே நடந்து வரும். அப்போ அவன் தெரிஞ்சோ தெரியாமல கூட ஒரு வாய் சோறு போட்டான்னா நாய் நன்றியுள்ளதா இருக்கும். அப்போ மனிதனா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்னைக்காவது ஒரு நாள் தெரிஞ்சோ தெரியாமல கூட அதுக்கு ஒரு வாய் சோறு போட்டிருக்கணும். ஒரு மனிதனா அடையாளப்படுத்துறது கூட நாய் தாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் இங்க இருக்கிற மனிதர்களுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொன்னேன். அப்போ இங்க எல்லாருமே நம்ம மனிதர்களா கூடி இருக்கிறோம். அப்போ எல்லாருமே மனிதரா மாறணும், மனிதர் போர்வையிலிருந்து மனிதரா மாறணும்னு நம்ம நினைக்கிறோம். இதுதான் இப்போ நம்ம கேட்க வர்றது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம மனிதர்களா இருக்கணும். அதாவது நீங்க மனிதர்களா அப்படின்னு சொல்லி நம்ம நீதி சொல்ற இடத்துலயும் கேட்க முடியாது, அரசாங்கத்தையும் கேட்க முடியாது. அப்போ நீங்க மனிதர்கள் தான், ஆனா மனிதர்களா இல்லாம போயிடாதீங்கன்னு கேட்கிறோம். மனிதர்களா இருக்கிற நீங்க மனிதாபிமானம் இல்லாம போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இந்த அரசாங்கத்துக்கிட்டையும் நம்ம கேட்கறது அதாவது சராசரி மனிதர்களா நாங்க இருக்கிறோம். பல லட்சம் பேர் உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்கன்னா நீங்க மேல்நிலை மனிதரா இருக்கிறீங்க. அப்படி மேல்நிலை மனிதர்களா இருக்கிற நீங்க மனிதர்களா இருங்க, மனிதர்களா நடந்துக்கங்கன்னு நாங்க சொல்ல முடியாது. மனிதர்களா நடந்துக்காக இல்லாம போயிடாதீங்க, மனிதாபிமானம் இல்லாம போயிடாதீங்க, அந்த வாயில்லாத ஜீவன்களுக்கு வாழ்வாதாரம் கொடுங்க அப்படின்னு எல்லாரும் சார்பிலையும் நாங்க கேட்கிறோம். இங்க ஒவ்வொரு நாளும் நாங்க கேட்கறதுன்னா இந்த வாயில்லாத ஜீவன்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுங்க. அதே மாதிரி நீங்க உலகத்துல ஏதோ ஒரு மூளைக்கு எல்லாத்தையும் பொருள் பொன் பொருள் ஆடை ஆபரணம் எல்லாத்தையும் இழந்துட்டாதான்
அவங்க அனாதையா போய் சேருவாங்க, அகதியா போய் சேருவாங்க. ஒவ்வொரு அகதிகிட்டையும் நீங்க போய் கேட்டு பாருங்களேன் என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. அகதி அப்படின்றவங்க அவங்களோட மனநிலை இருக்கும், உங்களோட கடைசி ஆசை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா என் மண்ணில் போய் உயிரை விடணும்னு சொல்லுவாங்க. நல்லா யோசிங்க. ஒரு அகதி கிட்ட ஒவ்வொருத்தரும் கேட்டா உங்களோட ஆசை என்னன்னு கேட்டா நான் என் தாய் மண்ணுக்கு போகணும்னு சொல்லுவாங்க. அந்த அகதி அந்த தாய் மண்ணில் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது, எல்லாத்தையும் இழந்துட்டு தான் நாங்க உலகம் முழுக்க அகதியா போறாங்க. ஆனாலும் தான் தாய் மண்ணுக்கு போகணும்னு ஏன் சொல்றாங்கன்னா இந்த உயிர் தாய் மண்ணில் தாங்க இருக்கணும், இந்த உயிர் தாய் மண்ணில் தாங்க விடணும், ஒவ்வொரு உயிரும் தாய் மண்ணில் தாங்க விடணும். என் தாய் மண்ணில் இருக்கிற நாய்களை எங்கேயோ கொண்டு போய் விடாதீங்க. என் உயிர் நாய் என் மண்ணுக்கு சொந்தமான நாய் தாய் மண்ணில் சாவட்டுங்க, தாய் மண்ணில் சாக விடுங்க, தாய் மண்ணில் இருக்க விடுங்க, தாய் மண்ணில் இருங்க, மனிதர்களா இருங்க, மனிதர்களா காப்பாத்துங்க, மனிதத்தை காப்பாத்துங்க. இந்த அரசாங்கத்துக்கிட்ட கேட்கிறோம், மனிதத்தை காப்பாற்றக்கூடிய அரசாங்கமா இருந்து இந்த மனிதத்தை காப்பாத்துங்க. உங்களுக்கு கோடான கோடி நன்றிகளா இருக்கும். நன்றி, வணக்கம். பாஸ்கர்.